அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் போட்டி அட்டவணைகளின்படி CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலே இம்முறை 2 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. அதன் காரணமாக ஒரு போட்டியானது CSK அணியினுடைய சொந்த மைதானத்திலும் இன்னும் ஒரு போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானத்திலும் இடம்பெற உள்ளது. இதற்கமைய மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடே ஸ்டேடியத்திலே இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே போட்டி நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எந்த அணியினருக்கு சாதகமான தன்மையினை தோற்றுவிக்கும் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை வான்கடே ஸ்டேடியத்திலே CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 12 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 12 போட்டிகளிலே 5 போட்டிகளில் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் 7 போட்டிகளிலே CSK அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானத்திலே CSK அணியினர் மிகச்சிறந்த வெற்றி சதவீதத்துடன் காணப்படுவதன் அடிப்படையில் இந்த மைதானத்திலே போட்டிகள் இடம்பெறுகின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினரை விட CSK அணியினருக்கு தான் அதிகளவான சாதகத்தன்மையினை கொடுத்திருக்கின்றது. இருப்பினும் மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் இந்த மும்பை வான்கடே ஸ்டேடியத்திலே மொத்தமாக 85 போட்டிகளிலே விளையாடி அதில் 49 போட்டிகளிலே வெற்றினையும் 36 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை தழுவிரிப்பதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அவர்களுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடே ஸ்டேடியமானது மிகவும் சாதகமான மைதானமாகவே அமைந்திருக்கிறது. இருப்பினும் அவர்கள் CSK அணியுடன் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே CSK அணியினர் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே CSK மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரை விட CSK அணியினருக்கு இந்த மும்பை வான்கடே ஸ்டேடியமானது ஒரு சாதகமான தன்மையினை தோற்றுவித்திருக்கின்றது. அதனை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தங்களுடைய சொந்த மைதானமான இந்த மைதானத்திலே 7 போட்டிகளிலே விளையாடி அதில் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினையும் 4 போட்டிகள் தோல்வியினை தழுவிரிப்பதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இந்த மைதானம் சமீப காலங்களாக மிகச்சிறந்த பெறுவர்களை கொடுக்கவில்லை என்பதன் அடிப்படையிலும் இந்த இடத்தில் CSK அணியினருக்கு இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.